அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலுவை ஆதரித்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விடுவாங்களா இவங்க? திமுக அண்ணா திமுக விட்டுடுவாங்களா? இந்த டாஸ்மாக் கடை மூடுவதற்கு விட்டுடுவாங்களா? அவங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடுக்கு போனாங்க. அப்பயும் பாலு நேரடியா டெல்லிக்கு போய் அங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி அங்க ஒரு தீர்ப்பு வாங்கினார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன? தேசிய நெடுஞ்சாலை மட்டும் மாநில நெடுஞ்சாலை மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று இது நாங்க கூட எதிர்பார்க்கல. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அன்றைய சூழலில் 6500 மதுக்கடைகளில் 3321 மதுக்கடைகளை அப்பொழுது உடனடியாக மூடினார்கள். பாதி மதுக்கடைகளை மூடிட்டாங்க. இந்தியாவில் 90,000 மதுக்கடைகளை மூடிய வழக்கறிஞர் பாலு நம்முடைய கதாநாயகன். இங்கே உங்களுடைய வேட்பாளர் இவரல்லவா நல்ல வேட்பாளர். மதுக்கடைகளை மூடிய வேட்பாளர் பாலு. மதுக்கடைகளுக்கு சரக்குகளை கொடுக்கின்ற திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். ஜெகத் ரட்சகன் பத்தி தெரியும்லம்மா உங்களுக்கு? மது ஆலை வச்சிருக்கிறார். யாரு? சாராய ஃபேக்டரி, பீர் ஃபேக்டரி, பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறார். அதுல நான் கேட்கிறேன், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.